ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ரசம் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். 2 லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சு நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். இந்த ரசம் சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். சிம்மில் வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன், தட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பொரிச்சிக்கோங்க. ட்ரை ரெட் சில்லி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மெழுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போதே கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கறி லீஃப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி 1 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ரசம். இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ தக்காளி 1 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா பழுத்த தக்காளியாக அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ரசத்துக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி இலை கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரசம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ரசம் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். திரும்ப நம்ம ஹீட் பண்ணாலும் நம்ம எப்படி நம்ம ரசம் பண்ணணுமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம், தலைக்கறி குழம்பு, அப்புறம் கீரை பிரட்டியிருந்தோம். தட் இஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஜுல்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.